முருகன் ஓம்ல சொல்லு. இன்றைக்கு நாங்கள் எங்களோட மக்களுக்கு அந்த 2-3 நாளைக்கு முதல் நடந்த அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும். என்ன நிகழ்ச்சி சொல்ல போறாய்? அந்த இந்திய கலைஞர்கள் எல்லாம் வந்தாங்க. அடே அதுதான் தமிழடா. அதுதான் அது சம்பந்தமா மக்களுக்கு ஒருக்கா சொல்லிடுவோம். ஒரு கட்டாயம் சொல்லதான் வேணும். கணக்கு யாழ்ப்பாணத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள்லாம் நடக்குது. ஆனால் உதுகள் வந்து வெளியில வர சனம் போனா தானடா வெறும் ஒன்றுக்கும் போது வழி இல்லையடா. வேற எல்லாம் களியாட்டும், இந்த பாட்டு போட்டி கோஷ்டிகள், பிறகு இந்த அது கோயில் திருவிழாக்கள் சனங்களா இருக்கு. இந்த அறிவு சார்ந்த விஷயங்களை தேடி சனங்கள் வர்றது கவலையடா. உதுல கதைச்சால் கவல் நான் சொல்றேன் தானே தமிழ வளவும் கூட. நாங்கள் தமிழர் என்னடா அப்படி எப்படி செய்தாங்க பாத்தியே. அப்படி சும்மா இல்ல நான் வந்து பார்த்துட்டாக்க அது என்ன ஒரு புரோகிராம் நடக்க போகணும்னு சொல்லி தான் நான் போனேன். அப்படியே இந்திய கலைஞர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்தாங்க பாத்தியே. முனைவர் மேர், கவிஞர் மேர், பேராசிரியர் மேர் சாதாரணமா வந்துட்டு சாதாரணமா போறாங்களே. எப்படி சிம்பிளா வந்தாங்க ஆக்கள் தெரியும் தானே. ஆனா ஆக்கள் யாரு எனக்கு தெரியலடா. நான் யாரு சும்மா ரோடு கேட்டால் அப்படியே அறிவு பார்த்தேன். கலாநிதி, பேராசிரியர், முனைவர், கவிஞர், அவங்க பெரிய ஆக்கள். ஒரு மிஸ் கதைச்சா தான் டெல்லி பல்கலைக்கழகத்துல ஹிந்தி லெக்சரர் ஆயிருக்கிறாங்க பாத்தீங்களா. பேராசிரியர் எது ஹிந்தி பாடம், ஆனா தமிழர். அப்படி எல்லாம் வந்து எங்கடாது திருநெல்வேலி வாலியம்மன் சன சமூகம் அது நல்லா நடத்துறாங்க தெரியுமா. நல்லா போகுதுடா. அது தமிழை வளர்க்குறாங்க. முத்தமிழ் சங்கம் ஒன்று துவங்கி அந்த முத்தமிழ் சங்கம் ஊடாக முத்தமிழ் சங்கம் என்ன தெரியுமா எனக்கு அதுகள் தெரியும். உனக்கும் கொஞ்சம் முத்தமிழ் சொல்றோம். அந்த முத்தமிழை எங்கள்ட்ட தமிழ் பாரம்பரியம் சொன்னா எங்கள்ட்ட எலிச நாடந்தாடா. அதை மறக்கலாமோ? நாங்கள் மறக்க கூடாது. அதைத்தான் முதலில் சொன்ன. வெளிநாட்டுல இருக்கிறவங்க தமிழை வளர்க்குறாங்க. நாங்கள் தமிழராயிருந்தோன்னு தமிழ்நாட்டுல இருந்தோன்னு தமிழை பற்றி கதைச்சோண்டு உதுவலண்டையும் வளர்க்குறேன். சும்மா கதைச்சா தெரியுதா மேடை நான் தமிழன் நான் தமிழை வளர்ப்பேன் சொல்லி கொண்டு இருக்க கூடாது. வளர்க்கணும். அவன் முத்தமிழ் சங்கம் அவங்க சேர்ந்து பிரான்ஸ் சங்கம் எல்லாம் சேர்ந்து நான் உனக்கு செய்தியா சொல்றேன் பேர் அதை சொல்றோம். ஆனா அவங்க எல்லாம் வந்து தமிழற்ற பாரம்பரியம் விடாது. சிலம்பு ஆடி அந்த குட்டிகளை சின்ன சின்ன குட்டிகளை எல்லாம் வந்து பழக்கி அந்த சிலம்பு மூலமா தான் அவைக்கு பெரிய சந்தோஷம். எங்க தமிழ்நாட்டுக்காரருக்கு சிலம்புன்னா அவைக்கு பெரிய தெரியும் தானே. அவைக்கு பெரிய அந்த நிறைவேற்றாங்க. என்னது நடனம் ஒன்று போட்டாங்க. நடனம் வரவேற்பு நடனம் உண்டு. தமிழ் மொழி வாழ்த்தும் பாடி சோக்கா இருந்து தமிழை வளர்க்கறதுக்கு இப்படி இருக்கணும்டா. 4 சங்கங்கள் இருந்து வளர்க்கணும். முத்தமிழ் சங்கம் என்று சொல்றது நல்லா தான் கிடக்கு. யார் எங்கள்கிட்ட ஹரிச்சந்திரன் ராஜா அவதான் நமக்கு நிறுவனம். அக்கா கூப்பிட்டு நாங்க கூப்பிட்டா நாங்க கூப்பிட்டா அப்புறம் ஏதோ சும்மா கூப்பிட்டு சதி ஏதோ போய்க்க பார்த்துட்டு பார்த்தால் என்ன சுரப்பாக்குறது. ஆனா அந்த மழை வந்து கொஞ்சம் குழப்பி போட்டுது. ஆனா சனம் காணாதடா. எனக்கு அந்த மக்கள் வரணும். எங்கள்ட்ட தமிழ் மக்கள் இப்படியான விழா அவங்க தமிழ்நாட்டுல இருந்து பெரிய பஸ்ல வந்து இறங்குனாங்க. பாத்தீங்கன்னா 70 பேரு கிட்ட விட வந்து இறங்கி அவைக்கு பெரிய சந்தோஷம். இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒன்றை செய்யறாங்கன்றது சந்தோஷம் இல்லை. அவங்க தமிழை மதிக்கிறாங்க. அப்ப எங்களை நாங்கள் இப்படி தமிழை மதிக்கிறோம்னு சொல்லி வந்து வடிவா செய்து அவைக்கு பெரிய சந்தோஷப்படணும் தான் போயினோம். ரஜிதா ஹரிச்சந்திரனுக்கு உண்மையா வாழ்த்து சொல்லணும் என்னன்னு சொன்னா இப்படி 4 பேர் எங்கள்ட ஆக்கள் தமிழை வளர்க்க வெளிக்கிட்டால் தமிழ் வளர்ந்துரும் இல்லையே, தானா வளர்ந்துரும். எங்கள்ட்ட பாரம்பரியம் தமிழ் உள்ள எங்கள்ட்ட பிள்ளைகளுக்கு தெரியாடா கணக்கு. அப்ப அதுபோல நாங்கள் வளர்க்கணும். நாங்கள் இதுல போய் எடுத்த கொஞ்சம் வீடியோஸும் போட்டோ சொல்லுங்க. அது ஒன்று செய்யணும். அந்த தமிழ்நாட்டுல இருந்து வந்த அந்த கலைஞர்கள் மன்னிக்கணும். என்னடா கலைஞர் இல்லடா, கலைஞர் வந்தவங்க பேராசிரியர் முனைவர்கள் அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் சிதம் தாழ்த்தி வணக்கம்னு சொல்லி நன்றியும் சொல்லுவோம். நாங்கள் 2 பேரும் சொல்லுவோம். தமிழை வளர்க்கிறாடி அவைக்கு நாங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் பணிவா சொல்றோம். இல்ல எங்கள்ட தமிழுக்காக எங்கள்ட தமிழை மதிச்சு எங்கள்ட நாட்டுக்கு வந்து உங்கள்ட நாட்டில இருந்து வந்து அந்த தமிழ் வலை அந்த ஆய்வு மாநாட்டை நடத்தினதுக்கு அதுக்கு நாங்கள் நன்றி சொல்றது கடமைப்பட்ட கடமை என்று சொல்லக்கூடாது. அதுக்கு நாங்கள் பணிவானவர்களாக இருந்து நன்றி சொல்றோம். இல்ல
மற்றது ஏன்னா குறுநறைகள் இருந்தாலும் அங்கே இந்த முறை அது அந்த குறநிறைகள் இருந்தா அப்படியே மன்னிச்சு அவங்க பெரியவங்க அவங்க மன்னிப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இப்ப ஏதோ அறிமுகம் இது வழக்க வலிக்கிட்டு சந்தோஷப்பட்டு போயிடும் அதைக்கு குறநிறைய எங்களுடைய அதை மன்னிப்போம் பெரியவர்கள் பெரியவர்கள் தான் பெரியவர்கள் நாங்களாம் அதை குறையா பார்க்கலாம் தான் குறையாட இப்படி செய்து போட்டோமே குறையா போச்சு அவைக்கு ஒரு வசதிகள் காணா போச்சு போல கண்டு நாங்கள் எங்கிட்ட மேல அவங்க அதை பற்றி இல்லை அதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கள்டா அட்ஜஸ்ட் பண்ணி அது பிரச்சனை இல்லை இது பிரச்சனை இல்லை உங்களுக்கு இங்கே வந்ததான் சந்தோஷம் உங்களோட இடத்த பார்த்ததான் சந்தோஷம் இப்படி கவிஞர் சின்ன தம்பி எழுத்தாளர் ஒரு அந்த இருந்த இடத்தை நாங்கள் பார்க்க வந்தாங்க அதை நாங்கள் கண்டு பெரிய மகிழ்ச்சி அடைக்கிறோம் மன மகிழ்ச்சி அடைக்கிறோம் பெரிய எத்தனை வாழ்த்து சொன்னாங்க பார்த்தியோ நாங்கள் போன நல்லா போச்சு நாங்களும் 4 பேரே அறிமுகம் கொஞ்சம் பேர் நம்பர்ஸ் தந்துட்டு போனது நம்பர் வாங்குற விளையாட்டு அதெல்லாம் வாங்கி போட்டேன் நான் அவர் வந்தாலும் தங்கண்ட தோழ நாமன்லாம் சொல்லி நம்பர்லாம் பண்ணிட்டு போய் தமிழ்நாட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வரவேற்பு போய் பார்ப்போம் உங்களை சந்திப்போம் சாப்பாடு நல்ல சாப்பாடு அவங்களும் நாங்க அவங்களை மதிக்கும் அவைகளுக்கு நாங்க வணக்கத்தை குறிக்கணும் நான் அந்த செய்தியை இருக்க செய்தியா சொல்றோம் கொஞ்சம் என்ன விஷயம் பண்றத முருகனையா அந்த அவங்க எழுதி போட்டுக்கிறாங்க பேஸ்புக்லயும் போட்டுக்கிறாங்களா அவங்க நான் அதை போட்டு செய்தியோட அந்த படங்களை போட்டு விடுவோம் அந்த சிலம்பு படம் வீடியோ அஜிதா ஹரிச்சந்திரன் கொஞ்சம் வாட்சி விடுங்க வாட்சி விடுறேன் பாரு சரி நீ படம் போட்டாம இது செய்தியை போடும் சரி இப்ப பேர் செய்தி வாசிக்க போடும் முத்தமிழ் சங்கம் திருநெல்வேலி யாழ்ப்பாணம் வாலியம்மன் சனசமூக நிலையம் அந்தமான் தமிழ் சங்கம் செம்முதாய் பதிப்பகம் வள்ளலார் சான்மார்க்க சங்கம் பிரான்ஸ் இணைந்து நடாத்திய தமிழ் இலக்கியங்களில் சமூக அரசியல் பொருளாதார நிலை பன்னாட்டு கருத்தரங்க ஆய்வு மாநாடு உள்ளூர் வெளிநாடு வாழ் ஆய்வாளர்களின் பங்குபற்றலுடன் வெகு சிறப்பாக 15/5/2024 வாலியம்மன் சன சமூக நிலையத்தில் சிறப்பாக இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் பாரம்பரிய சிலம்பு மரியாதையுடன் அரங்குக்கு அழைத்து வந்து தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நடன நிகழ்வை தொடர்ந்து நிகழ்வு இனிதே ஆரம்பமானது. நிகழ்வில் செஞ்சொற்செல்வர் ஆறு திருமுருகன், பேராசிரியர் வ மகேஸ்வரன், பேராசிரியர் தமிழ்துறை தலைவர் விஷாகரூபன், யாழ் பல்கலைக்கழகம், பேராசிரியர் சதாசிவம் ஊரிசு கல்லூரி மற்றும் பேராசிரியர் கலாநிதி விக்னேஸ்வரி பவனேசன் ஆகியோருடைய பிரசன்னத்துடன் உள்நாட்டு வெளிநாட்டு ஆய்வாளர்களின் ஆய்வு அடங்கிய பனுவல் முத்தமிழ் சங்க வெளியீடாக வெளியிடப்பட்டதும் பைந்தமிழ் பாவலர், செந்தமிழ் பாவலர், வளர் தமிழ் ஆய்வாளர் ஆகிய விருதுகளும் வழங்கி கௌரவித்தமை மிகவும் பெருமைக்குரிய விடயமாக கொள்ளப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பட்டிமன்ற நிகழ்வுகளும் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். ஓகே, அப்போ இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் நடந்தது. அது இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி வடிவில் வந்து முருகன் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். நாங்கள் இதோட கொஞ்சம் ஃபோட்டோஸும் வீடியோஸும் ஷேர் பண்ணுறோம். மற்ற எங்களோட சேனல்லையும் அவங்களோட சிலம்பாட்டத்தை தனியாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. நல்லா இருந்தது, நாங்களும் கண்டு வியந்த நாங்கள். மற்றது கட்டாயம் இப்படி நிகழ்ச்சிகள் நடந்தால் கொஞ்சம் அவங்களுடைய மக்களுடைய ஆதரவு தேவை. கட்டாயம் கூட சின்ன சிறார்களை அந்த இப்படிப்பட்ட நிகழ்வுகளை கொண்டு போய் காட்டுங்க. சின்ன நூலை காட்டினா தான் அந்த சிலம்பை பார்த்து தாங்களும் தமிழை ஒரு கற்கணும் ஒரு ஆசை வரும். தமிழ் ஆர்வலர் என்று சொல்லக்கூடாது, நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் தானே. இப்படியான நிகழ்வுகளுக்கு போகணும். பல்கலைக்கழகத்திலே நடக்கிறது தமிழ் சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லாமே இலவசமான. நீங்க மற்ற மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கூடுதலாக காசுகளை ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் இலவசமாக நடக்கிற விஷயங்கள். கட்டாயம் போங்க. சன சமூக நிலையங்கள் நினைச்சாலே வளர்க்கலாம்டா தமிழ். ஒவ்வொரு கிராமத்திலேயும் சன சமூக நிலையம் இருக்கு. தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகளை நடத்தி தமிழ் பாரம்பரியங்களை வளர்க்கறத பற்றி இப்படி மாநாடுகளை நடத்தி செய்தால் இன்றைக்கு எங்கட நாட்டில் தமிழை வளர்க்கலாம்டா. தமிழை நாங்கள் அழிய விடக்கூடாது. தமிழர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பதில் பிரயோசனம் இல்லை என்றால் நான் சொல்லுவேன். தமிழை வளர்ப்போம். தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க, என்றும் வாழ்க. ஓகே, அப்போ இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முருகன் நன்றி சொல்லி போட்டு நன்றி. எங்களை எல்லாருக்கும் நாங்கள் உங்களை எல்லாருக்கும் நன்றியை சொல்லி எங்கள்கிட்ட தமிழை வளர்த்து தமிழை வாழ விடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி.
நடந்து போய் டீம் கட்ட மாதிரி செய்யணும். அடுத்த மூன்று பேரும் அது வரை சொல்லு. கொட்டி விடுங்க காலை ஒரு கால டைட் பண்ணி விட்டு கிடக்கு. ஆய்வாளர்கள் இங்கே பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் 3 ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்படவில்லை. மொத்தமாக 12 ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. உண்மையிலேயே ஒவ்வொருவரும் தத்தமது ஆய்வு தலைப்புக்கு ஏற்ற வகையில் மிக சிறந்த வகையில் அந்த ஆய்வு கட்டுரையினை வடிவமைத்திருக்கின்றார்கள். நேரம் கருதி மிக விரைவாக சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருந்தது. இங்கே சபையில நான் நினைக்கிறேன் டைம் போதிய அளவில் இல்லை. யாருக்காவது ஏதாவது கட்டுரையில குறிப்பிடணும்னு சொன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் உங்களுக்கு தரப்படும். ஏனெனில் ஆய்வு களங்களிலே நிச்சயமாக கட்டாயம் சந்தேகங்கள் இருக்கும். அது இல்லை என்று சொன்னால் உண்மையிலே அனைவருக்கும் நான் இந்த
நேரத்திலே ஒவ்வொரு கட்டுரையாளர்களையும் நான் தனித்தனியாக பாராட்ட முடியாவிட்டாலும் கூட ஒவ்வொரு ஆய்வாளர்களுமே தாம் எடுத்துக்கொண்ட தலைப்புகளை மிக நேர்த்தியாகவும் ஆழமாகவும் தமது புலமைத்துவத்தின் ஊடாக தமிழகத்திலிருந்து இங்கே வருகை தந்து இந்தியாவிலிருந்து வருகை தந்து சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது இந்த யாழ்ப்பாண முத்தமிழ் சங்கத்தின் ஊடாக சார்பாக பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு மேலாக எவருக்காவது சந்தேகம் இருந்தால் நினைக்கிறேன் மகேஸ்வரன் சாருக்கு ஒரு நிமிஷம் கொடுக்கலாம் நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. நேரம் பெருமதியானது, அதனால ஓகே, உங்களுக்கான சான்றிதழ்களை இப்போது வழங்க இருக்கின்றோம். ஓகே, முதலாவதாக கொடை என்ற தலைப்பிலே கட்டுரை சமர்ப்பிக்க